இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கு போக்குவரத்தை சீராக்கும் திட்டத்தை விரைவுபடுத்த பிரதமர் உத்தரவு. பினாங்கில் ஜுருல் டோல் சாவடி முதல் சுங்கைத்துவா டோல் சாவடி வரையில் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து சீரமைப்பு திட்டமான PTJSD விரைவுபடுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். 4 ஆண்டு கால இத்திட்டம் 2030 ஆண்டு மத்தியில் முழுமையடைய திட்டமிட்டிருந்தாலும் பணிகள் விரைந்து முடிக்கப்படுவதை காண தாம் விரும்புவதாக அவர் சொன்னார். விரைவாக முடித்தால் செலவுகள் குறையும், மேலும் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களுக்கும் கூடிய விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். எனவே திட்ட அனுமதிகள் மற்றும் கட்டுமான பணிகள் முன்னுரிமையுடன் விரைவுபடுத்தப்படுவது அவசியம் என்றார் அவர். இத்திட்டத்தில் மேம்பாலங்கள், உயர்மட்ட சாலைகள், சாலை சந்திப்பு கட்டுமானங்களும் அடங்கும். இதனால் போக்குவரத்து சீராகி பயண நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பினாங்கு மக்களுக்கு நீண்ட காலமாக நிலவி வரும் போக்குவரத்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டிய நேரம் இது என இன்று செபரன் ஜெயாவில் அத்திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் அன்வார் குறிப்பிட்டார். திருமண குதூகலத்தை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தெங்கு அமிர்ஷா தம்பதியினர். புதுமண தம்பதியரான ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தெங்கு அமிர்ஷா சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா, டத்தின் படுகா ஸ்ரீ அப்சா அஃபடானி அப்துல் அசீஸ் இருவரும் அரச திருமண வைபவ குதூகலத்தை நேற்று மாநில மக்களுடன் கொண்டாடினர். ஷா அலாம் சுதந்திர சதுக்கத்தில் அந்த இளம் அரச தம்பதியரை மாநில மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ அமருடன் ஷாரி, ஸ்லாங்கூர் அரசாங்க செயலாளர் டத்தோ டாக்டர் அகமது ஃபாடில் அகமது தஜுதீன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். சுமார் 12,000 பேர் பங்கேற்ற அவ்விழாவில் அண்மையில் நடந்தேறிய அரச திருமண இந்த வீடியோ பதிவு முதன்முறையாக பெரிய திரையில் வெளிபரப்பப்பட்டது. பின்னர் திருமண கேக்கும் பாரம்பரிய புலுட் குனிங் பதார்த்தமும் வெட்டப்பட்டன. கலைஞர்களின் இசை படைப்புகள், வண்ணமயமான அரோரா, லேசர் ஒளியூட்டு மற்றும் கண்கவர் வான வேடிக்கைகளை கண்டு களித்துவிட்டு அரச தம்பதியர் விடைபெற்று சென்றனர். தெங்கு அமிர்ஷா, அப்சா ஃபடானி இருவரின் அரச திருமணம் அக்டோபர் 2ஆம் தேதி குலான் ஷா அலாம் அரண்மனையில் உள்ள அரச மசூதியில் நடைபெற்றது. அக்டோபர் 22ஆம் தேதி அதே ஷா அலாம் அரண்மனையின் பாலாய்ருங் ஸ்ரீ அரச மண்டபத்தில் சடங்கு பூர்வ திருமணம் நடைபெறவுள்ளது. புக்கிட் திங்கி பெட்ரோல் நிலையத்தில் ஆடவர் சுட்டுக்கொலை, விசாரணையை தொடங்கிய போலீஸ். நேற்றிரவு குலான் புக்கிட் திங்கி பகுதியில் பெட்ரோல் நிலையம் ஒன்றில் 34 வயதுடைய மலேசிய ஆடவர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. அக்காணொலியில் ரத்தத்தில் மூழ்கிய நிலையில் ஒருவர் தரையில் படுத்திருந்ததும், சம்பவ இடத்தில் பல போலீஸ் வாகனங்களும் அதிகாரிகளும் இருப்பதையும் காண முடிந்தது. CCTV காட்சியின்படி மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் பெட்ரோல் நிலையத்தில் வாகனத்தை நிரப்பியிருந்த அந்த நபர் மீது பல துப்பாக்கி குண்டுகளை ஏவிய பின்னர் குற்றவாளி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளான் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சுசைலி கஹார் தெரிவித்தார். மரணமடைந்த அந்த நபர் தற்போது வேலைவாய்ப்பு இன்றி இருந்து வந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளியை அடையாளம் காணும் பணியில் கொலை நோக்கத்தை கண்டறியும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். இன்ஸ்பெக்டர் ஷீலா வழக்கு விரைவில் DPP-யிடம் ஒப்படைப்பு. அரசு பணியாளர்களின் கடமையை தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா வழக்கில் விசாரணை முடிந்து அதன் கோப்பு விரைவில் அரசு வழக்குத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மார்ஷல் தெரிவித்தார். போலீஸ் அரசு அதிகாரியின் கடமையை தவறிய தடை செய்தல் போன்ற குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர்ந்து பரிந்துரைப்பதோடு இந்நடவடிக்கை மிக விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் சம்பவம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் பரவி வரும் நிலையில் அது குறித்து ஃபாடில் பேசுகையில் ஊடகங்கள் உண்மையை மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சமூக ஊடகங்களும் அதிகாரிகளும் தங்கள் பங்கை நேர்மையாக செய்தால் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஜகார்த்தாவில் ஜும்மா தொழுகையின் போது குண்டுவெடிப்பு, 17 வயது இளைஞன் முக்கிய சந்தேக ஆடவன். இந்தோனேசியாவின் தலைநகரில் உள்ள பள்ளி வளாக மசூதியில் ஜும்மா தொழுகையின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் பலரும் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் அக்கூடத்திலிருந்து 17 வயது மதிக்கத்தக்க இளைஞன் முக்கிய சந்தேக நபராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர்.
அச்சம்பவத்தில் 55 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதோடு சிலர் கடுமையான எரிப்புண் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த குண்டுவெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் சிலரால் சுவாசிக்க முடியவில்லை என்றும், தொடர் வெடிப்புகள் நிகழ்ந்ததால் மக்கள் பீதியுடன் ஓடினர் என்றும் கூறப்பட்டது. அந்த 17 வயது சந்தேக நபர் தற்போது அறுவை சிகிச்சையில் உள்ளதை தொடர்ந்து வெடிப்பின் உண்மையான காரணம் மற்றும் நோக்கம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடவில்லை என்று பாராளுமன்ற துணை சபாநாயகர் தெரிவித்தார். எகிப்து ஏர் விமான இருக்கையில் இருந்த ஊசியால் குத்தப்பட்ட பிரிட்டன் பயணி HIV அச்சத்தில் வழக்கு. 2022ஆம் ஆண்டு கெய்ரோவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட எகிப்து ஏர் விமானத்தில் பயணித்த பிரிட்டன் நாட்டு ஆடவர் ஒருவர் இருக்கை பாக்கெட்டில் மறைந்திருந்த ஊசியால் குத்தப்பட்டதாக கூறி HIV அச்சத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். HIV மற்றும் ஹெப்படைட்டிஸ் போன்ற கிருமிகள் உடலில் பரவி இருக்கலாம் என்ற பயத்தில் அவர் பல மாதங்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு சென்றார். பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக இருந்தாலும் மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புக்காக அவர் தற்போது $5 மில்லியன் இழப்பீடு கோருகிறார். குறிப்பாக தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு தாம் ஆளானதாக ஜேம்ஸ் ஹேகட்ரி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டார். எனினும் அது குறித்து எகிப்து ஏர் இதுவரை பொது வெளியில் கருத்துரைக்கவில்லை. என்றாலும் இச்சம்பவம் விமானங்களில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சுத்தம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. தஞ்சோங் பெலபாஸ் துறைமுகத்தில் தீப்பிடித்த சம்பவம் நச்சுவாயு கசிவு இல்லை என துறையினர் உறுதி. இஸ்கந்தார் புத்ரி தஞ்சோங் பெலபாஸ் துறைமுகத்தில் கைப்ரசியா என்ற கண்டெய்னர் கப்பல் நேற்று மதியம் தீ விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் முன்னதாக எவ்வித நச்சுவாயு கசிவும் ஏற்படவில்லை என்று மலேசிய கடல்துறை தெரிவித்துள்ளது. கண்டெய்னரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகத்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று ஆரம்ப விசாரணையில் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. டோகோ நாட்டின் துறைமுகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த அக்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு 3 உயிரிழந்ததை தொடர்ந்து மேலும் 3 காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தீ விபத்தால் எந்தவித நச்சு அல்லது அபாயகரமான வாயுவும் வெளியேறவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அறியப்படுகின்றது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக துறைமுக நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பாறை பள்ளத்தாக்கில் 100 அடி உயரத்திலிருந்து விழுந்து முதியவர் பலி. அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான கிராண்ட் கேன்யன் வெஸ்ட் ராட்சத பள்ளத்தாக்கில் மீண்டும் ஒரு சோக விபத்து நிகழ்ந்துள்ளது. நேற்று குவானோ பாயிண்ட் பகுதியில் 65 வயது ஆடவர் பாறைகளின் விளிம்பில் தவறி வழுக்கி 100 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். அவருடைய சிதைந்த உடல்கள் சுமார் 130 அடி ஆழத்தில் பாறைகளின் மேல் மீட்கப்பட்டது. இறந்தவரின் உடல் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இந்த கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கு மில்லியன் ஆண்டுகால புவியியல் வரலாற்றை வெளிப்படுத்தும் அடுக்கு சிவப்பு பாறை அமைப்புகளுக்கு பெயர் பெற்றதாகும். தற்போது தேசிய பூங்காவாகவும் உள்ள இந்த பள்ளத்தாக்கு ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் வந்து போகும் இடமாகும். அடுக்கு பாறைகளின் உச்சியிலிருந்து பள்ளத்தாக்கின் ரம்மியமான காட்சிகளை கண்டு களிப்பதோடு மலையேறும் நடவடிக்கைகளுக்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அவ்வப்போது இதுபோன்று யாராவது விழுந்து உயிரிழப்பதால் அங்கு பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்த கோரிக்கை வலுத்துள்ளது. ரஷ்யாவில் காலி வீட்டில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் 5 பேர் பலி. ரஷ்யாவில் காலி வீட்டின் மீது தனியார் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 5 உயிரிழந்த வேளை 2 காயமடைந்தனர். 4 சம்பவ இடத்திலும் இன்னொருவர் மருத்துவமனை செல்லும் வழியிலும் மரணமடைந்தனர். அந்த 7 பேரை ஏற்றியிருந்த KA-226 ரக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதுமே தீப்பற்றி முற்றாக எரிந்து போனது. 17 தீயணைப்பு வண்டிகளில் வந்த 51 வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். பறக்கும்போது எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு விபத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. அதிக உயிரிழப்பு ஏற்படும் அளவுக்கு பாதுகாப்பில் குறைபாடு இருந்திருப்பதால் தனியாக குற்ற விசாரணையும் நடைபெறுகிறது. ஜப்பானில் அதிகரிக்கும் கரடி தாக்குதல்கள். ஜப்பானில் கரடி தாக்குதல்கள் தொடர்பான சம்பவங்கள் அச்சுறுத்தும் அளவில் அதிகரித்துள்ளன. ஜப்பான் வடக்கு மாகாணத்தில் சமீப மாதங்களில் பல கரடி தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டில் மரணங்கள் கடந்த ஆண்டை விட இரட்டிப்புக்கு அளவிற்கு உயர்ந்துள்ளன என்றும் மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. உணவு பற்றாக்குறை மற்றும் மலைப்பகுதிகளில் அதிகமான கரடிகள் பெருகி இருப்பதுதான் இந்த தாக்குதல்களுக்கு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். மேலும் நாட்டில்
காட்டில் அக்வான் பழங்கள் இவ்வாண்டு மிக குறைவாக இருப்பதால் பசியால் வாடும் கரடிகள் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் நுழைந்து மனிதர்களை தாக்குகின்றன. இந்நிலையில் ஜப்பான் அரசு இராணுவத்தினர் உதவியுடன் கரடிகளை பிடிக்கும் மற்றும் சுடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.